அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தில் பதவி, செல்வம், புகழ் இவைகளை கிடைத்தவுடன் வானளாவிய அதிகாரம் வந்து விடுகிறது. ஆனால் பணிவும் பக்தியும் தான் இறைவனை நம் மனதிற்குள் வர செய்கிறது என்ற உண்மையுடன் வாழ்ந்து காட்டியவர்தான் மாணிக்க வாசகர். பாண்டிய மன்னரிடம் அமைச்சராகவும் அதிகாரமும் செல்வமும் உயர்ந்த பதவியும் பெற்றிருந்தார். ஆனால் சிவபெருமானின் அருளை உணர்ந்த போது அந்த பதவியையும் அதிகாரத்தையும் விட இறைவனின் திருவடிகளே உயர்ந்தது என்று உணர்ந்தார். அதிகாரம் இருந்த இடத்தில் பணிவு வந்தது, பதவி இருந்த இடத்தில் பக்தி மலர்ந்தது. அந்த பக்தியிலிருந்து பிறந்ததுதான் திருவாசகம். இன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் ஆவினி விழாவின் 7ஆம் திருநாள். திருவாத ஊரிலிருந்து அருள்மிகு மாணிக்க வாசகர் மதுரைக்கு எழுந்தருளி 8ஆம் திருநாள் விழாவில் நரியை பரியாக்கிய திருவிளையாடல் லீலையை நினைவு கூறும் இந்த நன்னாளில் நாமும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். அதிகாரம் நம்மை உயர்த்தலாம், ஆனால் பணிவு நம்மை மதிக்கச் செய்யும். பக்தி நம்மை இறைவனிடம் சேர்க்கும். மாணிக்க வாசகரின் பக்தி நம் மனதில் மலரட்டும். சிவபெருமானின் திருவருள் நம் வாழ்வில் பெருகட்டும். ஓம் நம சிவாய.